யுக்ரைன் போர் தொடங்கி 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் சுவிட்சர்லாந்தின் அணுமின் நிலையங்கள் இன்னும் ரஷ்ய யுரேனியத்தை பெருமளவில் நம்பியுள்ளது என்ற தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுச்சூழல் அமைப்பான கிரீன் பீஸ் வெளியிட்ட தகவலின்படி சுவிஸ் எரிசக்தி நிறுவனமான ஆக்ஸ்போ தனது அணுமின் நிலையங்களுக்கு தேவையான எரிபொருளை நீண்ட காலமாக ரஷ்யாவிலிருந்து பெற்று வந்துள்ளது. தற்போது கசகஸ்தானிலிருந்து யுரேனியம் வாங்கும் முயற்சிகள் நடந்தாலும் அந்த யுரேனியம் கூட பெரும்பாலும் ரஷ்யா வழியாகவே ஐரோப்பாவுக்கு கொண்டு செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. அதாவது நேரடியாக இல்லாவிட்டாலும் ரஷ்யா ஆதிக்கம் இன்னும் தொடர்வதாக கிரீன் பீஸ் எச்சரிக்கிறது. அணுசக்தியை நம்புவது ரஷ்யாவின் பிடியிலிருந்து சுவிஸை விடுவிக்கவில்லை, மாறாக அவர்களிடமே தள்ளுகிறது என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இதற்கு மாற்றாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களுக்கு முழுமையாக மாற வேண்டும் என்பதை ஒரே தீர்வு என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் ஆக்ஸ்போர்ட் நிறுவனம் என்ன சொல்கிறது தெரியுமா? 2026 முதல் ரஷ்யாவுடன் எந்த புதிய யுரேனியம் ஒப்பந்தமும் இருக்காது என விளக்கம் அளித்துள்ளது. உலக அரசியல், எரிசக்தி மற்றும் போர், இந்த மூன்றும் எப்படி ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணமாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான விரிவான செய்திகளுக்கு மேலும் பல செய்திகளையும் பார்வையிட சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை நாடுவதோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.